எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க எஸ்எஸ் காஸ்மெட்டிக் வெள்ளூர்லேருந்து குணாலினி லோகேஸ்வரன். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஆல்ப்ஸோட ஆல்ப்ஸ் குட்னஸ் ரோஸ்மெரி வாட்டர். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆல்ப்ஸ் குட்னஸோட ரோஸ்மெரி வாட்டர் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து அதோட பெனிஃபிட்ஸை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆல்ப்ஸ் குட்னஸோட ரோஸ்மெரி வாட்டர் வந்து நம்ம எஸ்எஸ் காஸ்மெட்டிக்கில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து 100 ml வந்து நம்மளுக்கு வந்து 225 rupeesக்கு கிடைக்குது. இதனோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலன்றதை பற்றி நம்ம சொல்கிறோம். இதனோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, இந்த ஆல்ப்ஸ் குட்னஸோட ரோஸ்மெரி வாட்டர் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ஹேரோட டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நிறைய பேருக்கு தலையில் வந்து ஹேர் வந்து ரொம்ப அடர்த்தியாக இல்லாமல் அங்கங்கே வந்து ஸ்கேல்ப் தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்கேல்பில் வந்து ஹேர் வந்து பேபி ஹேர் வந்து க்ரோத் ஆகும். ஹேரோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகி ஹேர் வந்து நல்ல ஒரு அடர்த்தியாக தெரியும். அங்கங்கே பேபி ஹேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். புதுசாக ஹேர் வந்து முளைக்கும், ஹேர் க்ரோத் ஆகும் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனோட பெனிஃபிட்ஸே பார்த்தீங்கன்னா ஹேரோட டென்சிட்டி ப்ளஸ் ஹேர் க்ரோத். அதுதான் நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகி அங்கங்கே முடி இல்லாமல் டென்சிட்டி குறைஞ்சிருக்கு. அதனால பேபி ஹேர்லாம் க்ரோத் ஆகி ஹேரோட டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 3 விதமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைப் என்னென்னா, ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் நீங்கள் ஷாம்பு சீயக்காய் இதனால் வாஷ் பண்ணலாம். ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல கண்டிஷ்னர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேரை நல்லா ட்ரை பண்ணிட்ட பிறகு இதில் வந்து ஒரு லாக் இருக்குது. இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஸ்ப்ரே பண்ணி முடிச்ச பிறகு திரும்ப லாக்கை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா இதனோட ஃப்ராக்ரன்ஸ்லாம் வெளியில் போயிடுச்சுன்னா அதனோட பவர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் ஒவ்வொரு முறை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு திரும்ப லாக்கை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஹேர் வந்து நல்லா வாஷ் பண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்ட பிறகு அதனோட ரூட்டில் வந்து பார்ட்டிஷனாக அங்கங்கே பிரித்து ரூட்டில் வந்து ஸ்கேல்ஃபில் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து இப்படி ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஹேர் ஃபுல்லாக தலை ஃபுல்லாகவே ஒவ்வொரு பார்ட்டிஷனாக பிரித்து ரூட்டில் ஸ்கேல்ஃபில் தர்ற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 15 to 20 minutes விட்டுட்டு பிறகு திரும்ப ஒரு தலையை வந்து வாஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது ஒரு டைப்பு. செகண்ட் டைப் என்னென்னா, நம்ம டெய்லி வந்து தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி தலையை ஃபுல்லாக பார்ட்டிஷனாக பிரித்து ஸ்கேல்ஃபில் ஃபுல்லாக படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தூங்கிட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி, அது வந்து வாட்டர் தான் அதனால சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும். கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிட்டு மார்னிங் எழுந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது ரெண்டாவது டைப்பு. மூணாவது எந்த மாதிரியாக நான் யூஸ் பண்ணுறேன்னா, தலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இல்லை கண்டிஷ்னர் எது வேணாலும் நீங்கள் போடலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிட்டு பிறகு இதை நீங்கள் தலை ஃபுல்லாக ஸ்கேல்ஃபில் பார்ட்டிஷனாக பிரித்து தலை ஃபுல்லாக வந்து ஸ்கேல்ஃபில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஹேர் ஸ்டைலை போட்டுக்கலாம். இந்த மாதிரி 3 விதமாக இது வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எது உங்களுக்கு ஃபேவராக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம், மேக்ஸிமம் வீக்லி ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணாலே நல்ல உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆல்ப்ஸோட ரோஸ்மெரி வாட்டர் வந்து திக் ஹேர்க்காக ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஹேர் வந்து க்ரோத் ஆகும், ஹேரோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஆல்ப்ஸோட ரோஸ்மெரி வாட்டர் வந்து நம்ம எஸ்எஸ் காஸ்மெட்டிக்கில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் நம்ம ஷாப்புக்கு வந்து வாங்கிக்கலாம். இல்லை இப்போ எனக்கு வந்து கொரியர் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் கொடுங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.